தளபதி தளபதி அப்படிம்பாங்களே அவங்களா இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு மைக் நீட்டுறாங்க. ஏன்னா அவங்க தலைவர் கொள்கை தலைவர் யாரு, அதனால வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிறது. தொண்டர்கள் அப்படி பார்த்தா விசிகாரங்க பைப்பு எடுத்துக்கலாம்னு போனாங்க. முதல் முள்பொது இதான் தவறானது, இதான் தவறானது. நான் என்ன சொல்றேன், தேர்தல் அரசியல் வரும்போது மட்டும் தலித் மக்களின் ஓட்டு உனக்கு தேவைப்படுகிறது. தேர்தல் வரும்போது மட்டும் சேரி தெருக்களில் வந்து வாக்கு சேகரிக்கிறாய். திமுக கேளு, தேர்தல் வரும்போது எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், அவங்க தான் இருக்காங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் முதன்மைப்படுத்துகிறேன், நீ முதன்மைப்படுத்து. பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் முதன்மைப்படுத்துகிறேன் தவிர அவர்களுக்கு திமுக இல்ல. கருத்தியல் சார்ந்து 35 ஆண்டு காலம் இந்த காலத்தில் திரையில் நடித்த அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் ஒப்பிட்டு பார்த்து அம்மையார் வரும்போது இதே சொன்னவங்க தான் அடுத்து கூட்டணி வச்சாங்க. சரி, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. அதான் நடக்கும்போது பார்த்துக்கோ. ஆர்எஸ் பெற்ற பிள்ளைகள் 2 பேர், விஜய் சீமான். தலைவர் நேற்று சொன்னார், அது நான் கண்டிப்பாக சீமான் சொல்கிறேன் கேளுங்க. அங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் இருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, என்ன பேச சொல்கிறாங்களோ அப்படியே படிக்கிறாரு. மக்களுக்கான அந்த எதிர்காலத்தை என்ன செய்ய போறோங்கிற நலத்திட்டத்தை யாரும் சொல்லல. ஓட்டுன்னு ஒண்ணு வருது இல்ல, அதை நம்ம பொறுத்து தானே பார்க்கணும். பார்க்கட்டும், மக்கள் முடிவு செய்வார்கள். அதுக்கப்புறம் இந்த நிலைப்பாடு மாறக்கூடாது இல்ல. இது விசிகாக்கும் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் முடிவு செய்வார். தலைவரின் கருத்திலே நாங்கள் உற்று துணையாக இருக்கோம். நாளைக்கு கூட்டணிக்கு போனாலும் போவீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க போங்க, நீங்களே எல்லாத்தையும் சொல்றீங்க. எங்க தலைவருக்கு அறிக்கை விடுவாரு, நீங்களா தலைவர்? அந்த நிலைமை தான்ப்பா இருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது திருமா காதலன். தம்பி வணக்கம். நேற்று திருமாவளவன் அவர்கள், எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து மதுரையில் நடந்த கூட்டத்தில் வந்து மிக பல விஷயங்கள் பேசினாங்க. ஒரு தலைவராக அவர் அதை தாண்டி ரொம்ப நுட்பமான விஷயத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இப்போ திமுகவை வந்து அந்த மேடையிலே நீங்கள் என்ன சொல்லி திமுகமா திட்டிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து தொடர்ச்சியாக இருக்குது. அந்த அவருடைய பேசின ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா திமுக சொல்லு, திமுக திட்டிட்டு போ, திமுக பண்ண இதை கேளு, என்ன திமுக கூட்டணியில் வேற எதாவது டைய போடுறீங்களா என்ன? அதாவது வந்து திமுகவை திட்டிட்டு போவோம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஒரு அந்த வார்த்தையில் வந்து சொல்லலை. அப்படிதான்ப்பா சொன்னாங்க. நீ பார்த்து, அதாவது இந்த பிரச்சனையை வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்களால் இந்த மதவெறி தூண்டுதலை அங்கே வந்து மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்துக்களுக்கு ஆதரவாக இன்று நாடகம் ஆடக்கூடிய அந்த கும்பல்கள் இந்துக்களுக்கு பல துன்பங்கள், கொடுமைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த வேங்கவேல் பிரச்சனைக்கு எழுச்சி தமிழர் மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா? சொந்த சாதியில் அந்த சமூகத்தில் பிறந்த எழுச்சி தமிழர்கள் மட்டும்தான் அந்த சமூக மக்களுக்காக போராட வேண்டிய தேவை இருக்கிறதா? ஏனென்றால் இதை நான் ஏன் சொல்றேன்னா, அதுல திமுக அமைச்சர்கள் நான் சொல்லிக்கிறேன், நல்ல கேள்வி கேட்கிறேன். அதுல வேங்கவேலுக்கு திமுக அமைச்சர்கள் எந்த மாதிரியான வேலையை பார்த்தாங்க உனக்கு தெரியும். உங்க தலைவராலே அங்க போக முடியல, அதுக்கு என்ன? நான் கேட்கிறேன், எழுச்சி தமிழர் மட்டும்தான் அங்க போகணுமான்னு கேட்கிறேன். ஓட்டுக்காக தலித்தின், அதாவது அந்த சமூகத்தின் வாக்குகள் உனக்கு தேவைப்படுது. அந்த சமூகத்தின் வாக்குகளும் அந்த சமூகத்தின் அந்த ஓட்டுக்காக மட்டும்தான் அந்த தெருவுக்கு போறீங்க, அந்த தெருவுக்கு போய் ஓட்டு கேட்குறீங்க. அவர்களுக்கு பாதிப்பட யாரும் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் நான். திரு விஜய் அவர்களை வந்து பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலின்னு அப்படி சொல்லி திரும்ப உண்மைதான். இதில் என்ன இருக்குது? ஏன் முழு நேரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தலைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே வெறுப்பு அரசியலை அங்கு ஒவ்வொரு மேடையிலும் அதான் சொல்றாரு. திமுக நல்ல கட்சியா வெறுப்பு அரசியல பேசுறீங்களா? இன்னைக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும்னு நினைச்சா அவர் பேசினா நீ ஆர்எஸ்எஸ் திமுக அரசியல். நான் தெளிவா சொல்றேன் இல்லைங்க, அவர் மட்டும்தான் மாற்று அரசியல் சொல்லிட்டு அவர் மட்டும்தான் தெளிவுறுத்துறாரு. அவர் மாற்றுக்கான தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல. என்னமோ பண்ணு, மாற்றத்திற்கான தலைவருங்கிறார்ல, என்ன மாற்றத்தை செய்ய போறார் அன்னைக்கு எந்த மேடையில சொல்லியிருக்காரு சொல்லுங்க? விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், இந்த மாற்றத்தை நான் செய்வேன், இந்த மாற்றத்திற்கான நான் வந்து இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறேன், என்னுடைய பல கோடி பணத்தை விட்டுவிட்டு இந்த மக்களுக்காக இதை செய்வதற்கு வந்திருக்கிறேன், அதை செய்வதற்கு வந்திருக்கிறேன், இதற்கான பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன் என்று எந்த மேடையில் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார்? எத்தனை அந்த பிரச்சாரத்தில் ஈரோடு போயிருக்காரு, அந்த கரூரில் 41 உயிரை பலி வாங்கினாரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல எத்தனை மீட்டிங் போயிருக்காரு, மீட்டிங் எத்தனை மீட்டிங் ஒருங்கிணைச்சிருக்காரு. அந்த கொள்கை தலைவர் 5 தலைவர் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த 5 தலைவரை பற்றி ஒவ்வொரு ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரா? என்ன மாற்றங்க, என்ன மாற்றம்? தமிழ்நாடு அதிகார பங்கு அவர் மட்டும்தான் கொடுக்கன்னு சொல்லிருக்காரு. நீ கேளு, நீ திரு விஜய் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று எழுச்சி தமிழர்கள் தேர்தல் புறக்கணிப்பு காலத்திலிருந்து
தலைவர் அவர்கள் முன்வைத்த முழக்கம் அது. ஆனா கொடுக்காத கட்சியோட இன்னும் கூட்டணி வாய்ப்பே இல்லை. நான் சொல்றதை கேளுங்க. நான் ஒன்று சொல்லி கேட்டுக்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் எல்லா கட்சி பேசியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அதிகார பங்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதுக்கு முதல்ல முட்டுக்கட்டை போட்டு எடுத்துருமா அதிமுகவுடைய செல்லூர் ராஜு. திமுக சொல்றது இல்லையா, அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று அவர்கள் அறிவித்த உடனே அவர்களுக்கு வாழ்த்து சொன்னவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இதை விட இல்ல இல்ல ஒரு கட்சி துவங்கிய போது தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் முன்வைத்த முழக்கம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. அந்த முழக்கத்தை இன்று அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் அவர்களிடம் நீ வரலாறு தெரியாம பேசுறீங்க, தலைவர்களுடைய இது பேசுறீங்க, அது மட்டும் தான் கவலையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை? என்னுடைய மக்கள் மக்களுக்காக ஒரு குரல் எழுப்பவில்லை. கவின் படுகொலையை பற்றி என்று ஒரு நேரில் சென்றிருக்கிறார். அதே காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்ட அண்ணன் அஜித் அவர்கள் குடும்பத்திற்கு சென்ற அந்த விஜய் அவர்கள் ஏன் கவின் படுகொலைக்கு ஒரு அறிக்கை, ஒரு நேரில் ஆறுதல் இரங்கல் எதுவுமே தெரிவிக்கவில்லை. நான் பாதிக்கும்படும் போது எப்போது என்னுடைய தோளோடு தோள் கொடுத்து எந்த தலைவர் நிற்கிறாரோ அவர் பின்னால் தான் செல்வோம், அவரை தான் நான் தலைவராக ஏற்றுக்கொள்வோம். சரி, நாளைக்கு எப்படி நான் நடிகர் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வேன்? எப்படி தலைவர் என்பது நடிகர் தலைவர் விஜய் என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், கொஞ்சம் பார்த்தே பேசு. நாளையில் கொள்கை சார்ந்து எங்களுடைய கொள்கை என்ன? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதியை காத்த ஒரே தலைவர் எழுச்சி தலைவர்கள். அந்த சாதி ஒழிப்பை முன்னிறுத்தி எந்த தலைவர், சமத்துவத்தை நோக்கி எந்த தலைவர் முன் வருகிறாரோ அவர்களோட எனக்கு தெரிஞ்சு 2000 காலத்துல இருந்து இப்போ 2000 சம்திங் 2001 அந்த அரசியல் வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், இப்படி கொள்கை இப்படி யோக்கியமா பேசின கட்சிகள்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, எப்படி கொள்கையெல்லாம் வித்துட்டு தெருவுக்கு போனான்னு தெரியும். நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். மேபி நீங்க விஜயோட கூட்டணி கூட வைக்கலாம். நீ அதுதான் ஐயோ, நீங்களே வந்துட்டு நீ உங்க மனப்பான்மைக்கு, அதாவது உங்க மனசுல என்ன தெரியுமா தோணுது, எப்படி இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரோ தாவேக்காவும் எப்படியாச்சும் இணைஞ்சிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பரவாயில்ல, அப்படி உங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்பயே தோன்றுனது. எழுச்சி தமிழர்களின் மனசு, அதுவும் எழுச்சி தமிழரோட மனசு எப்போதும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அது ஒரிஜினா தலைவர் விஜய் அவர்கள் அந்த தாவேக்காவோட இளைஞர் மனசுல அப்பயே அவங்களுக்கு தலைவர் வரவேற்கிறாங்க. இப்படிப்பட்ட தலைவர் நம்மோடு நின்றால் அப்படின்னு அவங்க வரவேற்கிறாங்க. நல்ல விஷயம் தானே. ஒரு கெட்ட சக்தி கூட போய் நிக்கிறீங்க, இங்க வாங்கன்னு சொல்லல என்ன தவிர. அதுதான் சொல்றாங்க, அவங்களிடம் சரியான கருத்தில் கிடையாது, மக்களுக்கான தலைவர் கிடையாது, மக்களோடு மக்களின் பாதிப்பு ஏற்படும் போது கூட நிற்பவர் அவர் அல்ல. ரைட், ஓகே. இதே மாதிரி தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்ப கட்ட காலத்துல எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வரும்போது ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு பல விமர்சனங்கள், பல தலைவர்கள் பல விமர்சனம், இதே ஃபார்மேட் தான். அப்போ என்ன சொன்னாங்க, இவருக்கு அதிகார ஆட்சி நடத்த தெரியல, அப்போ அவங்க ஆட்சிலாம் வந்து கொடுமையான ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அப்படிலாம் சொல்லி பேசினவங்க தான். அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களே அதே அம்மையார் கூட கூட்டணி வச்சாங்க. நாளைக்கு சூழ்நிலை மாறும்போது நாளைக்கு ஒருவேளை விஜய் அவர்களே ஒரு குறிப்பிட்ட தொகுதி பெரும்பான்மைப்பட்டு ஒரு எதிர்க்கட்சியா கூட வந்துட்டாருன்னா அன்னைக்கு தலைவர் நிலைப்பாடு என்ன இருக்கும்? ஏங்க வரட்டுங்க, ஃபர்ஸ்ட் வரட்டும், வந்தப்பறம் பேசிக்கலாம். இப்படி சொல்லி வந்ததுக்கு அப்புறம் வர மாட்டாருங்க அவரெல்லாம். ஏங்க நீங்க வேற, நான் சொல்றேங்க, நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ஒரு சுயமாக பேசக்கூடிய ஒரு தெளிவல்லாதவர். ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு பாடல் பாடக்கூடிய அந்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அவர் பற்றி பேசிட்டு, அதனால நாங்க தலைவரா அவரை ஏத்துக்க முடியாதுங்கிற கூட்டணி எதுக்குமே நாங்க என்ன சொல்றோம், அவரிடம் ஒரு அரசியல் தலைவர் என்பதற்கு ஒரு இப்ப கூட்டணியில இருக்கீங்களா திமுகவோட அரசு? இந்த விமர்சனம் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை சார்ந்து இருக்கிறது, பின்பற்றாங்களா? கொள்கையை பின்பற்றாங்களா? எங்க அம்பேத்கர் வந்து முதல்ல வந்துட்டு கலைஞர் அவர்கள் திருமாவளவன் என்ன சொல்லிருக்காருன்னா மதுரை கூட்டத்தில், நீங்க திமுக கூட விமர்சனம் பண்ணுங்க, எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, நாங்க அதுக்கெல்லாம் வந்து முட்டு கொடுக்க மாட்டோம்னா பேசாம பேசிட்டு போயிருக்காங்க. நீ வந்து இவ்வளவு முட்டு கொடுக்காத திமுக. நான் என்ன சொல்றேன், நேத்து என்ன சொல்றேன், தனித்துவமா நின்னுங்க தம்பி. நீங்க நான் இதே இதுல நிக்கிறோங்கிறல்ல, தலைவர் திருமாவளவன் எங்களுக்கு தெரியும், சிந்தனையில எப்படி கொள்கை ரீதியா இருக்க தெரியும். திரு விஜய் அவர்களை விமர்சிக்கிற, ஓகே, நீ சொல்றத வந்து அது மக்கள் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி திமுக எவ்வளவு முட்டு கொடுக்குன்னு கேட்கிறேன். அப்ப இது ஒரு முட்டு கொடுக்குறேங்க. திமுக அனைத்து கிராமங்களிலும் கிளைகளை கொண்ட கழகம்ங்க, அதுக்கு நான் முட்டுக்கட்டை கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நாயா முட்டுக்கட்டை நீங்க அப்போ கொள்கை இருக்குங்கிறீங்க. கொள்கை இருக்குது எங்களுக்கான கொள்கை. திரும்பவும் சொல்றேன், அதான் சொல்றேன்ல, விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி எதிர்ப்பதில் ஒட்டுணையாக இருக்கிறது, கூட்டணியாக இருக்கிறதுங்கிறேன். புரியுதுங்களா? ஒற்றை கருத்தியலை கொண்டு களத்தில் களமாடி வருகிறார். ஆனால் கொள்கை ரீதியாகவும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்றாங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, ஓகே, நாங்க அதோட பிடித்தமா நிக்கிறோம் சொல்றாங்க. சீட்டு வாங்கும் போது மட்டும் கிட்ட நெருங்கும் போது தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கேட்ட சீட்டு கொடுக்கலன்னா நாங்க பாஜக வந்து விடக்கூடாது, ஆகவே இருக்கிறோம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவ்வளோ நியாயம் இல்ல, அவ்வளோ விஷயமா பேசுறீங்க. தலைவர் அவர்கள் நல்ல கருத்தியல் ரீதியா பேசுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். அவர் ஸ்டாண்டர்ட்ல தெளிவா நிக்கிறாரு. ஆனா திமுகவோட கூட்டணி போது மட்டும் அவர் திமுகவும் புனிதராகிறாரு. அது எப்படின்னு கேட்கிறேன்.
எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை கிடையாது. நேற்று பேசுனதை போய் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வெற்றி பெற வைக்கிறது திமுக. சீட்டு எண்ணிக்கை எங்களுக்கு இல்லை, ஏன்னா வெற்றி பெற வைக்கிறது திமுக. எங்களுக்கு சமூக விடுதலை தேவை. எங்கள் சமூக மக்களுக்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், பிஜேபி, அதிமுக, தாவேகா இந்த மத்தியில் திமுக தீய திராவிட திமுக தீய சக்தியா இல்லையா? கிடையாது, தூய சக்தியா? தூய சக்தி. மக்களுக்கான களத்தில் எங்களோடு உற்று துணையாக நிற்கிறது. எதுக்கு வந்தாங்க சொல்லு பாப்போம். உங்களோடு நிற்கிறாங்கங்க. என்ன ஒன்று சொல்லு. இதுக்கு நாங்கள் விசிகா வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டோம், இதுக்கு திமுக தான் எங்களுக்கு நினைச்சுன்னு சொல்லு. ஒன்று சொல்லு. கருத்தில் ரீதியாக ஒற்றுமையாக இருக்கிறோம், செயல் ரீதியாக இல்லை. எப்படி செயல் ரீதியாக இல்லாமல் இருப்போம்? தலைவர் அவர்கள், அதாவது திமுக சொன்ன திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய குற்றங்களுக்கும் அல்லது வந்து நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கும் எதிராக திமுகவை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நீ இப்படி பேச கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் நடத்திருக்கிறது. நாங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம். நாங்க எங்க அழுத்தம் கொடுக்காம இருக்கிறோம்? கொடுப்பீங்க, இரும்பு வரக்கூடிய காலங்களும் கொடுப்பீங்க. கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோங்கிறோம். அப்புறம் பாருங்க, கடைசி வரைக்கும் விட தெரியாது. எதை விட தெரியாது? இல்ல, அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறீங்க, கூட்டணியில இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருந்தா ஓகே. பட் ஆனா கூட்டணியில இருந்துக்கிட்டு அதே 4 வருஷம் திமுக ஆண்டுட்டு அதுலேயே பல சிக்கல் தலித் மக்களுக்கு நீ சொன்ன மாதிரி இருந்தும் எங்களுக்கு பயனில்லாத மாதிரி தான் இருக்கு. நீங்களுமே வந்து திமுக வெறுப்பு மட்டும் தான் பேசுறீங்க. திமுக வெறுப்பை மட்டும் தான் பேசுறீங்க. திமுக வெறுப்பு. நான் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் ஒரு நபர், என்னிடம் திமுக வெறுப்பை பற்றி பேச வேண்டாம். நீ ஊர்ல இருக்க சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டாலும் திமுக. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவன். என்னிடம் திமுக உங்க தலைவர் இன்னைக்கு மதுரை கூட்டத்தில் பேசுறாரு. நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் கிடையாது. அப்ப நீ ஏன் வளர முட்டு? நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தனித்துவமாக செயல்படக்கூடிய கட்சியை சார்ந்தவன். சரி, ரைட், அப்படி சொல்லிட்டு போப்போம். நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் அவர்களே மதுரை கூட்டத்தில் சொல்லிட்டாரு திமுக வந்து இங்க நீங்க அவரே என்ன சொல்றாரு, நான் சொல்லலப்பா, தலைவர் அவர்களே ஒட்டாத எங்களோட திமுகவை விமர்சனம் பண்ணிட்டுப்பா. விமர்சனம் பண்றக்கூடிய கட்சி தான் 1000 விமர்சனம் பண்ணவே மாட்டாங்களேங்கிறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்க பண்ணுங்க. திமுக நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் திமுக கூட்டணியில இருக்கிறோம். மத்தவர்கள் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டேன். இல்ல திமுக யாரு? மத்தவங்க யாரும் விமர்சனம் பண்ண மாட்டீங்க. விஜயா? ஆமா, விஜய் கிடையாது. திமுகவையா? திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய கூட்டணியும் விமர்சனம் பண்ண ஆளே கிடையாது. தீய சக்தின்னு சொல்லியாச்சு. எந்த தீய சக்தி சொல்றீங்க? திமுக ஒரு தீய. அவர்தான் அத தீய சக்தி, தூய சக்தி எல்லாம் அடுக்குமொழி. எங்க தலைவர் சொல்றாருல, அவர் அடுக்குமொழி வசனம் பேசுவதற்கு திரையரங்குகளில் திரையில் பேசக்கூடிய தரையில் களமாடு. தலைவர் அவர்கள் திரையில் வசனம் பேசாதே, தரையில் களமாடு. தரையில் மக்களுக்காக தெருக்களாக வந்து களமாடு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உற்று துணையாக நின்று அவர்களுக்கான போராட்டங்களை நீ ஏற்படுத்து. அப்போதுதான் நல்ல ஒரு தலைவராக வர முடியும். ஆனால் நீ திரையில் களமாடி விட்டு, திரையில் பல வசனங்களை பேசிவிட்டு, தரையிலும் பேசினால் திரையில் நடந்த அந்த வெற்றியெல்லாம் தரையில் நடந்து விடுமா? இல்ல, நான் பொண்ணு கேட்கறேன். என்னங்க இது முட்டாள்தனமான? நீ பேசு தம்பி, நீ நல்லா பேச, அதை கேளு, மக்கள்கிட்ட கேளு, அதை பார்த்துட்டு தான் இருக்க. முட்டாள்தனமாக இருக்கிறது. மறுபடியும் கேளு. ஒரு நல்லா கேளுங்க. ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முழு தலைவர் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கு பாதிப்பில் ஏற்படுகிறார்களோ அவர்களுக்கு உற்று துணையாக நின்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கள். நான் சொல்லாமா? புரியுதுங்களா? நான் பேசலாமா? அந்த திராவிடம், அதாவது பேசலாமா? ஒண்ணு சொல்றேங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பின்னாடி போனாங்களே, பின்னாடி போயிட்டு தளபதி தளபதி அப்படிம்பாங்களே, அவங்களா இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு மைக் நீட்டுறாங்க. ஏன்னா உங்க தலைவர், கொள்கை தலைவர் யாரு, அதனால வெளியே சொல்ல முடியாது அப்படிங்கிறது. தொண்டர்கள் அப்படி பார்த்தா விசிகா காரங்க பைப் எடுத்துக்கலாம்னு போனாங்க. முதல் முள்பொதல் இதான் தவறானது. இதான் தவறானது. நான் என்ன சொல்றேன், இது போல விமர்சனங்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்கள் வைப்பு. அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா தொண்டர்கள்ட்ட போய் மைக் கேட்டா, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? திமுகவுக்கு கூட்டணியில் இருக்காங்க, முட்டுக்கட்டை, இதுதான் விமர்சனம் முடியும். கருத்தில் ரீதியாக விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க முடியுமா? என்ன புரியல? கருத்தில் ரீதியாக விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்க முடியுமா? வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி முட்டுக்கட்டை 4 வருஷத்துல நம்ம பார்த்திருப்போம். வாய்ப்பே கிடையாது. கருத்தியல் ரீதியாக எங்களுடைய எழுச்சி விடுதலை சிறுத்தைகளை யாரும் விமர்சிக்கல. தலைவர் நல்ல தலைவர் தான், திருமாவளவன் அவர்கள் நல்ல தலைவர், நல்ல தொண்டர்கள், நல்ல விடுதலை சிறுத்தைகள். ஆனால் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு உத்திங்கிற சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இவ்வளோ கஷ்டமும் நடக்கும்போது இவ்வளோ அழகா பேசிட்டு அந்த மக்களுக்காண்டி ஆணித்தரமா நிற்கிற தலைவர் திருமாவளவன் அவர்கள் இந்த 4 வருஷம் ஆட்சியில் இவ்வளோ இன்னல்களுக்கு ஆளாயிட்டு அதோட தான் இப்போ நான் திரும்பவும் நிற்பேங்கிறது எந்த மாதிரி நிலை? நீங்க இருக்காம போங்க, அது உங்களை யாரும் பிரிச்சு வைக்கல. ஆனா பாக்குற எங்களுக்கு எப்படி திரும்ப தெரியுது, அவ்வளோ வலிவேதனையே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. ஆனாலும் திமுகவோட கூட்டணி அங்க போய் பார்த்தா அதோட ஆணிவர் திமுக இருக்கு. அங்குள்ள மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், அங்குள்ள எம்எல்ஏ, இதே திமுகவுடைய ஒருத்தர் சொல்லலாம் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு. அப்ப எங்க போனீங்க நீங்க? எங்க இருந்து? நான் என்ன சொல்றேன், எல்லாரையும் திட்டுறீங்க, பிஜேபி திட்டுறீங்க, விஜய் திட்டுறீங்க, அப்ப இதையும் திட்டுங்க, இதையும் சொல்லுங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு தலைவர் பேசிட்டாருப்பா, நீ மதுரை கூட்டத்தை பாரு, திமுக எங்களோட ஒட்டாத, எங்களோட சேர்க்காத.
அதை நீ என்ன வேணா விமர்சனம் பண்ணிக்க, அதுக்கு உண்டான கட்சின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன், விமர்சனம் செய்ய மாட்டீங்கிறதுனால தலைவர் விமர்சனம் செய்யுங்க. விமர்சனம் செய்வதற்கு கூட ஆள் இல்லை. நீங்கள் எதை விமர்சனம் செய்யணும் தெரியுமா? தலித் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது திருமாவளவன் அவர்களை மட்டுமே நீ வந்து நிக்கணும். அவர் ஏன் போராட்டத்தை நடத்தல, அவர் ஏன் வந்து அங்க மக்களோட மக்களுக்கு தீர்வு காணல, அதை தான் பேசுறே தவிர நீ ஏன் பேச மாட்டே? நீ ஏன் தேர்தல், நீ ஏன் நான் சொல்றேன் தம்பி, தேர்தல் அரசியல் வரும்போது மட்டும் தலித் மக்களின் ஓட்டு உனக்கு தேவைப்படுகிறது, தேர்தல் வரும்போது மட்டும் சேரி தெருக்களில் வந்து வாக்கு சேகரிக்கிறாய். திமுக கேளு, தேர்தல் வரும்போது எவனாக இருந்தாலும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும், கேளு. ஒன்றே விட சொல்றேன், தேர்தல் நேரத்தில் மட்டும் தலித் மக்களின் ஓட்டு உனக்கு தேவைப்படுகிறது, தேர்தல் நேரத்தில் மட்டும் சேரிக்குள் வந்து மக்களை கட்டி தழுவுகிறாய். ஆனால் அவர்களுக்கு பாதிப்பு வரும்போது ஏன் ஓரமாக உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறாய்? ஆளுகின்றவர்க்கும் திமுக நல்ல யாராக இருந்தாலும் சரி, அவங்க தான் இருக்காங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் முதன்மைப்படுத்துகிறேன், நீ முதன்மைப்படுத்து, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் முதன்மைப்படுத்துகிறேன் தவிர அவர்களுக்கு திமுக இல்ல. திமுகவுக்கு தானே அந்த பிரச்சனை நடக்கும்போது, வேங்கவையில் பிரச்சனை நடக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமா அவர்கள் அந்த பிரச்சனைக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த அழுத்தத்தின் காரணமாக விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. வேங்கவேலுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி காரங்களோ வந்து கேட்கலன்னு ஆதங்கமா, இல்ல அந்த தண்ணியில மலத்தை கரைச்சிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திமுக இந்த பிரஷர் யார் காரணம்? தீர்வு கிடைக்கணும். அது யார் காரணம்? தீர்வு கிடைக்கணும். இவங்க வந்து கேட்காததான் உனக்கு பிரச்சனையா இருக்கா? அங்க மலத்தை கலந்தது பிரச்சனை இல்ல. நான் மட்டும் கேட்கணும், உனக்கு ஏன் பிரச்சனை வருது? நான் மட்டும் தான் கேட்கணும், ஒரு இது தேவை இருக்கா? அந்த சமூகத்தில் பிறந்த அந்த சமூகத்திற்காக ஒரு தலைவர் மட்டும்தான் நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஏதோ தேவை இருக்கா? திமுக ஓட்டுக்கு மட்டும் நீ உனக்கு தேவையில்ல. கண்டிப்பா அதை கேளு. ஓட்டுக்கு மட்டும் தேவையா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரும் அனைத்து மக்களுக்கான தலைவர் என்பது, அனைத்து மக்களுக்கான தலைவர் என்பதில் நீ ஏற்க மாட்ட. தலித்துக்கான தலைவர் என்பதை உன் சாதி புத்தி தட்ட தெளிவாக நீ வெளிப்படுத்துகிறாய் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும். ஆனால் அந்த மக்களுக்காக உனக்கு ஓட்டு தேவைப்படுகிறது, அந்த மக்களுக்காக நீ நின்று போராட மாட்டுகிறாய், அவர்களுக்காக நின்று நீ குரல் எழுப்பவில்லை, ஆனால் ஓட்டு தேவை. என்ன ஒரு முட்டாள்தனமான செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது திமுக. என்ன இப்படி இருக்காங்க? இது தவறான. நான் என்ன சொல்றேன்னா, பாஜக பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாரும் தான் சொல்றேன்பா, எல்லாரும் தான் சொல்றேன். அவங்க வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், சீவான் உள்ளிட்ட அனைத்து தலைவர்கள். ஆனா இவர் எப்படின்னா ஆளவே ஆளாத கட்சி அது வரல கத்திட்டு இருக்கு. பிஜேபிக்கு இங்க வந்து நோட்டா கூட கிடையாது, அவர் தூரத்துல அந்த லிஸ்ட்ல வச்சிருங்க. நான் இப்பவும் சொல்லுதான், ஓகே அவங்க கத்துற வரைக்கும் கத்திட்டு இருக்கட்டு. 50 வருஷமா திராவிட அரசியல் தான் மாறி மாறி ஆண்டிருக்கு, அதுல திமுக நல்லா ஆண்டிருக்கு, வச்சு செஞ்சிருக்கு. ஆனா அது குறித்து நம்ம பார்வை போகமுண்டுக்கே தவிர புதுசா அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டாரு, இவர் குரல் கொடுக்கல, அவர் குரல் கொடுக்கல. குரல் கொடுக்கலங்காதீங்க. குரல் அதாவது நீ புதுசா வந்திருக்கணும், உன்னுடைய கொள்கை என்ன, உன்னுடைய தொலைநோக்கு பார்வை என்ன, அடுத்தது வந்து என்னென்ன திட்டத்தை நீ மக்களுக்காக வெளிப்படுத்துவ, எப்படிலாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போவ, எவ்வளவு வளர்ச்சி தருவ, கல்வி சார்ந்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, மாணவர்களுக்கான வளர்ச்சி, அந்த வளர்ச்சி நீ எங்க கொடுப்பாங்கிறத எந்தக்கையாச்சும் மேடையில சொல்லியிருக்காரா? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்னையே சொல்லிருக்காரா? நான் வந்து மாணவர்களுக்கு வளர்ச்சி தருவேன், தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி சொல்லுவாரா இருக்கும். என்னங்க சொல்லுவார்? எழுதி கொடுக்குற பேப்பரை படிக்கிற அவருக்கு எங்கெங்க வரப்போகுது இதெல்லாம் எங்க நீங்க வரையா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. கருத்தியல் சார்ந்து 35 ஆண்டு காலம் இந்த காலத்தில் திரையில் நடித்த அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் ஒப்பிட்டு பார்த்து அம்மையார் வரும்போது இதே சொன்னவங்க தான் அடுத்து கூட்டணி வச்சாங்க. சரி நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. அதான் நடக்கும்போது பார்த்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை நடக்குமா அதை பார்ப்போம், நடத்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். பிஜேபியோட பக்கா பி டீம் விஜய் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. உண்மைதான் உண்மையை சொல்லிட்டுப்பா. சொல்லுங்க. திமுகவினுடைய வெறுப்பு அரசியல். திமுக வந்து எதனால வெறுக்கிறோம்? திராவிடத்தை எப்படி சக்தி அதனால வெறுக்கிறோம். எது தீய சக்தி? இல்ல திமுக எதனால வெறுக்கிறோம்னா தீய சக்தி அதனால வெறுக்கிறோம். எதனால அது தூய சக்தி? எது? தமிழக வெற்றி கழகம். அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்க சொல்லுங்களா, நீங்க தான் தீய சக்தி சொல்றீங்க. ஆண்ட கட்சி சொன்னதால நீங்க சொல்றீங்க. ஆண்ட கட்சி தான் நான் சொல்ல முடியும். அதான் சொல்றேன். விஜய் வந்து ஆளல சரியா சொன்னதான் சொல்றீங்க. எதனால அவர் தூய சக்தி? அது நீ கேளு. ஆண்ட கட்சி தான் நான் சொல்ல முடியும். 50 ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் தமிழக வெற்றி கழகம், அவர் தூய சக்தி. 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்க நான் அவ்வளவுதான் கேட்க முடியும். இப்ப யார் ஆண்டிட்டு இருக்காங்க? நான் என்ன கேக்குறேன், எத்தனை ஆண்டு காலம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் நடிகர் விஜய் அவர்கள் ஆட்சி புரிந்தார், அவர் தூய சக்தி என்று வெளிப்படையாக அவர் சொன்னார். அது நீ கேட்டுக்க. நான் தீய சக்திங்கிற திமுக சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, இன்னைக்கு வந்து ஆண்டுகிட்ட 50 ஆண்டுகள் அவர் சினிமா துறையில் நடித்த தூய சக்தியா
இல்லை சிந்தித்து அரசியல் களத்தில் படித்து களமாடி மக்களுக்கு சரியான கருத்தியலை மேடையில் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், கருத்தியல் ரீதியாக பயணிக்க வேண்டும், அம்பேத்கரை பற்றி பேச வேண்டும், அம்பேத்கரின் கொள்கைகளை படிக்க வேண்டும், காமராஜரின் கொள்கைகளை படிக்க வேண்டும், அஞ்சலை அம்மாளின் கொள்கைகளை படிக்க வேண்டும். மற்றவர்கள் மைக்கை நீட்டினால் அவர்களுக்கு திட்ட தெளிவாக நம்முடைய கொள்கை தலைவரை பற்றியும் கொள்கைகளை பற்றியும் நீங்கள் பேச வேண்டும் அப்படி என்று பேப்பரை படிக்காமல் சொன்னாரா? இல்லை சொல்லுங்க, அப்படி ஏதாச்சும் பேசியிருக்காரா? பேசுனா காட்டுங்க, வீடியோ காட்டுங்க, நான் பார்க்குறேன். இதே மாதிரி இருக்கணும். இதே மாதிரிலாம் நமக்கு வந்து அரசியல் எதிரி, கொள்கை எதிரி, இந்த எதிரிகள் எல்லாம் அரசியல் எதிரி என்றால் என்ன, கொள்கை எதிரி என்றால் என்ன, கொள்கை இல்லை என்றால் கொள்கை நமக்கு எதிராக இருந்தால் அது அவர்கள் தான் அரசியல் எதிரி. அது தெரியாமல் பேசுகிறது ஒரு தலைவர். கேமரா எங்கே இருக்குங்க? இதை கேட்குறேன். அரசியல் என்ன ஒரு நீங்களே சொல்லுங்களேன், இப்போ என்ன இருக்குது? அதாவது அதனால வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லலாம். உண்மைங்க, முழு நேரமும் என்ன செய்கிறோம், நம்ம எதை செய்ய போகிறோம்? அரசியலில் நம்ம 2026 வெற்றி நிச்சயம்னு சொல்கிறீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம்னு சொல்கிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க அதை சொல்லுங்கள். நாங்களும் சரி பார்ப்போம், பரவாயில்ல இதெல்லாம் செய்வாரா, செய்கிறாரு அவருடைய. அதை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவார்? இன்ன வரைக்கும் ப்ரெஸ் மீட்டிங் சந்திக்கல. என்னங்க இது, இன்ன வரைக்கும் ப்ரெஸ் மீட்டிங் சந்திக்கல. என் மக்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் உற்று துணையாக நிற்பேன் விஜய் அவர்கள் சொன்னார் ஈரோட்டில். மக்கள் பாதிப்பு கடந்து 41 உயிர் வந்து கரூர் மருத்துவமனையில் கிடந்திருக்கு. அழுகிறார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல மற்ற கட்சிகள் வருகிறார்கள். ஆனால் அந்த கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம். அந்த கூட்டத்தில் விஜய் வந்தால் தான் பாதிப்பு ஏற்படும். 2ஆம் கட்ட தலைவர்கள் செல்லலாம்ல. புஷி ஆனந்த அண்ணன் இருக்கார்ல, கருத்தியல் போராளி, அவர் வரலாம். ஆதவ் அர்ஜுனா சிறந்த பேச்சாளர், அவர் வரலாம். ராஜ்மோகன் வந்து டெபிட்டில் வந்து பயங்கரமாக பேசுவார், அவர் வரலாம். லோயலமணி அண்ணன் நல்லா பேசுவார், அவர் வரலாம். போய் அவங்கள்ட்ட மேடையில் டெபிட்டில் பேசக்கூடிய ஆளுமைகள் இருக்காங்களே, அவங்களாம் போயிட்டு ஆறுதல் சொல்லலாம். இல்லை அந்த கட்சி இல்லை அந்த கட்சி புது கட்சி, ஓகே. அவங்க நீ சொல்கிற புது கட்சி இல்லைங்க, புது கட்சியா இல்லை ஓகே, அதை யாரும் மறுக்கலை. சரி, வரக்கூடிய காலங்களில் நெறிப்படுத்துவாங்க. இன்னைக்கு சரியான ஆளுமை இல்லைங்கிறாங்க, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைங்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே வந்து பாஜகவுடைய பி டீம்னு ஆயிரும்னு நீங்கள் எதை வைக்கல? நான் தெளிவாக சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். எனக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரியும். பிஜேபியினுடைய பி டீம்னா இவர் என்ன ஒன்று சொல்லிருக்காரு தெரியுமா? சீமான் இருக்காருல்ல, அவர் பிஜேபியினுடைய பி டீம். ஆர்எஸ் பெற்ற பிள்ளைகள் 2 பேர், விஜய் சீமான். தலைவர் நேற்று சொன்னார், அது நான் கண்டிப்பாக சீமான் சொல்கிறேன் கேளுங்க. திராவிடம் என்கிற அந்த பாறையை நான் பிராமண என்கிற அந்த கடப்பாறையால் உடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அந்த வீடியோ. அப்புறம் எப்படி ஒரு பிராமணர், நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க, பிராமணர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒன்று தான் ஆர்எஸ்எஸ். பிராமணர்களுக்காகவே பிராமணர்களே கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். எங்கள் தலைவர் நேற்று சொன்னார், நான் மீண்டும் அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதுபோல தான் அப்போ இவர் சாதி அடிப்படையில் இங்கு பிளந்து கட்டமைப்புகள், சாதியின் கட்டமைப்பில் இங்கு மக்கள் பிளந்து கிடக்கிறார்கள். ஆனால் இவர் தமிழர் என்று ஒன்றிணைவோம் என்கிறார். யார்? அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான். தமிழர் என்று நாம் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறாரு. கட்டுக்கதை பேசுபவர். நான் கேட்ட கேள்வி நீ பதிலே சொல்ல முடியல. இல்ல இது பேச பாருங்க, 2 பேர் சொன்னல, ஒரு பேர் தான பேசிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, சரி, அவர் பேசுற, அதை எப்படி ரைட் ஆக முடியும்? இல்லப்பா, நான் தவறு தானே ரைட்னு சொல்ல வரேன். நான் கேட்ட கேள்வி என்ன, சரி அடுத்து எனக்கு வர 2 பிள்ளைக்கு ஒரு மூத்த பிள்ளை முதல்ல வந்தவரை தான் சொல்ல முடியும். நீங்க சொல்ற பேர் 2வது பிள்ளை இப்போ வந்தவரை எப்படி சொல்ல முடியும்? நானே சரி சொல்லு. முதல் பிள்ளை தானே பேசிட்டு இருக்கேன். என்னண்ணே, அதான் முதல் பிள்ளை இருக்காருல்ல, செந்தமிழன் சீமானன், அவர் வந்து சொல்றாரு. இல்ல நான் நீ சொல்ல. அடுத்தது வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? அறிக்கை மட்டும்தான் விடுவார், பேட்டி கொடுக்க மாட்டார். அறிக்கை வந்து இதிலே விட்டுருவார். இந்த நம்ம அவருடைய ஒரே வீடு தான் இருக்கும், சரியான பெரிய பங்களா இருக்கும். அந்த பங்களாவில் அண்ணன் மட்டும்தான் இருப்பார். அண்ணன் மட்டும் அறிக்கை எழுதி விட்டுருவார். நம்ம அண்ணன் தான், அண்ணனை கீழே இருக்கிறவங்க புஷி ஆனந்து அவங்களாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க. அண்ணன் வந்து ஒரு நாளும் பேட்டி கொடுக்க மாட்டார். திமுகவை எதிர்த்து அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டே கிடப்பார். அதுவும் அவர் பேசும்போது வச்சாங்க, அப்படி இருந்தாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி இருப்பாங்க, அந்த வச்சாங்க வைக்கிறாங்க இப்படிலாம் இருந்துச்சான். ஏன் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் அவர் அந்த தயக்கமாக இருக்குது? ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுகிறாரு. ஒன்றிய அரசு பேசும்போது அப்படிலாம் இருந்துச்சான் அப்படின்னு பேசுவார். பார்த்துருப்பீங்க அந்த இதில். அப்படிலாம் இருந்துச்சா அப்படிங்கிறது, அப்படிதான் இருந்துச்சு. அதனால நீங்கள் வந்து பிஜேபியோட பி டீம் சொல்லுங்கள். அவருடைய சொல்லாடல் எழுதி கொடுக்குறது அப்படியே படிக்கிறாருங்க. அங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலிருந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, என்ன பேச சொல்கிறாங்களோ அப்படியே படிக்கிறாரு.
மக்களுக்கான அந்த எதிர்காலத்தை என்ன செய்ய போகிறோங்கிற நலத்திட்டத்தை யாரும் சொல்லலை. மக்களுக்கான கருத்தியல் விழிப்புணர்வு அங்கே பெறல. அங்கே அவங்க தொண்டர்களை மைக்கணின்றா அவங்க வந்து கொள்கை தலைவர் யார் திட்ட தெளிவாக தெரியல. இப்படிப்பட்ட அரசியல் களத்தில் வந்தவர் யார் தூண்டிவிடப்பட்டவராக இருக்க முடியும்? திமுக மட்டுமே தான் பேசுகிறார். இல்ல இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த திமுக மட்டும் தான் எதிர்க்கிறார். இல்ல 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 இதெல்லாம் நீ விஜய பத்தி சொல்ற, அவர் ஆர்எஸ்எஸோட பி டீம் இல்ல. திமுக மட்டும் எதுக்குறா? திமுக அது எதுக்கு? நான் விடுதலை சிறுத்தை கட்சி, எதுக்குடைய கட்சி தான். என்னுடைய கட்சி விடுதலை சிறுத்தை. நான் சொல்றேன்ல, தனித்துவமான கருத்தில் இருந்தாக எங்க பேசுவர். நீ இவ்வளவு நேரம் பேச நான் கேட்டுட்டு இருந்தேன். திமுக மட்டும் எதுக்குறா? திமுக மட்டும் எதுக்குறா? திமுக எல்லாரும் எதுக்கு தான் செய்வாங்க. அந்த கேட்டகரி தான் இருக்கு. சரியா, அதை விடு. ஆனா இப்படி சந்தர்ப்பத்துக்கு மட்டும் பாஜக வந்து ஒரு சில கட்சிகளை யூஸ் பயன்படுத்துங்கிறோம். இதே நிலையில வந்து மித்த கட்சிகள் இருந்துச்சு இல்லை. அன்னைக்கு விசிகாவும் பிஜேபிக்கு ஆதரவாக தெரிஞ்சு திமுக கூட்டணியில் ஓட்டெல்லாம் கேட்டீங்க வச்சுங்க. ஓகே, அப்போ அந்த நிலைப்பாடை வந்து நம்ம எப்படி பார்க்கறது? அப்போ ஒரு சந்தர்ப்ப அரசியல் தானே எல்லாமே. அது உங்களுக்கு வந்தா ஒன்று, அவங்களுக்கு வந்தா ஒன்னான்னு கேள்வி. நாங்களும் இருந்தோம் தோழர், நாங்கள் இல்லை மறுக்க முடியாது, அதெல்லாம் மறுக்க முடியாத ஒன்று தான். நாங்கள் இருந்தோம், அவர்களின் தெளிவு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு காலத்திலும் பாமக பிஜேபியோடு ஒருபொழுதும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு நீங்க தலைவர் விட்டார், அறிக்கை விட்டார். பார்த்தீங்களா? பார்க்கல. ஒரே மேடையில் ஒருபோதும் அரசியலில் பிஜேபியுடனும் பாமகவுடனும் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் என்று ஆணித்தரமாக சொன்னார். இது போல எந்த தலைவர் துணிச்சலாக சொல்ல முடியும்? அது உங்கள் கட்சிக்கு, ரெண்டு கட்சிக்குள்ள ஒரு இது. நான் பாமகவை நான் பெருசுப்படுத்தி நினைக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அது உங்கள் கட்சி பஞ்சாயத்து. ஓகே, நான் சொல்கிறது அப்படி பார்த்தா விஜய் அவர்கள் ஒரு காலமும் திமுகவுடன் கூட்டணி. நீ சொல்கிறத பார்த்தா இதோட எதாவது கம்பேர் ஆகுது. அதை தூரத்தில் இல்லை. நான் என்ன கேட்டேன்னா, இந்த நிலைப்பாடை எப்படி நினைக்கிறது? ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி. அண்ணன் திருமாவளவன் அவர்களே சொன்னார், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி. ஆமாம், ஸ்ட்ராட்டஜி உத்தி தேவைப்படுது. அது எல்லா தலைவருக்கும் பொருந்தும் தானே. உங்கள் சுயலாபத்துக்காண்டி ஒரு ஸ்ட்ராட்டஜி உத்தி. இன்னும் அன்னைக்கு ஒன்று வந்து பேசுகிறாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறாங்க. என்னமோ பாஜக தீண்டத்தகாத கட்சின்னு சொல்ல இவங்கள், தீண்டத்தகக்கூடிய கட்சி தான் சொல்ல இவங்கள். அப்போ அன்னைக்கு ஒரு கூட்டணி நிலைப்பாடு எடுத்தாங்களா? அப்போ அதெல்லாம் எப்படி பார்க்குறது? மக்கள் அதையும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அதாவது மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு தேர்தல் களத்தில் வெற்றியோ தோல்வியோ என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்ன பண்ண பார்த்துட்டு தான் இருக்கணும். அது எப்படி? இல்ல கருத்தியல் ரீதியா சொல்றல, அவருக்கு வரலாறு தெரியல, ஹிஸ்டாரிக்கல் தெரியல, உலகத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஓட்டுன்னு ஒண்ணு வருது இல்ல, அதை நம்ம பொறுத்து தானே பார்க்கணும். பார்க்கட்டும், மக்கள் முடிவு செய்வார்கள். அதுக்கப்புறம் இந்த நிலைப்பாடு மாறக்கூடாது இல்ல. இது விசிகாக்கும் பொருந்தும். விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் முடிவு செய்வார். தலைவரின் கருத்திலே நாங்க உற்று துணையாக இருக்கோம். நாளைக்கு கூட்டணிக்கு போனாலும் போவீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க போங்க, நீங்களே எல்லாத்தையும் சொல்றீங்க. எங்க தலைவருக்கு அறிக்கை விடுவாரு. நீங்க தலைவர் அந்த நிலைமை தான் இருக்கு. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். வாய்ப்பே கிடையாது. எங்க தலைவர் சரியான கருத்தில் கொண்டவர், பல பட்டங்களை பெற்றவர், தனித்துவமான கருத்தியலை பேசக்கூடியவர், சமூக நீதி சமூக சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர். புரியுதுங்களா? எங்க தலைவர் மற்றவர்கள் சொல்லி வந்து பேசக்கூடியவர் கிடையாது. சுயநலமாக அறிவாற்றல் கொண்டு பேப்பர்களை பார்த்து படிக்கக்கூடியவர் அல்ல. புரியுதுங்களா? எங்கள் தலைவரின் கருத்தியல் எல்லா மக்களுக்குமானது. தமிழ் சமூகத்தின் அழிக்க முடியாத இன்று மிகப்பெரிய ஒரு தலைவராக இன்றைக்கு வளர்ந்தவங்க இருக்கிறார். நீ ரொம்ப ஆதங்கப்படுற. ஓகே, ஒரு சில நியாயமான விஷயங்கள் இருக்குது. நான் அதில் என்றைக்கும் நான் முரண்பட்ட கருத்தை நான் சொல்ல மாட்டேன். அது ஓகே. பட் ஆனால் நாளைக்கு நீங்களே தாவக்காவுடன் நான் கூட்டணி கூட வரலாம். ஏன்னா சூழ்நிலை என்ன நடக்குது தெளிவாக சொல்லிட்டேன். கருத்தில் இல்லாத இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்காது. சரியாக ஒரு மக்கள் பாதிக்கப்படும் போது உற்று துணையாக நிற்காத ஒரு தலைவர் தலைமை தாங்கும் போது அந்த இடத்தில் இருக்க மாட்டோம். கருத்தியல் மட்டுமே சொல்றீங்க. விடுதலை சிறுத்தைகள் அப்படிதான். கருத்தியல் மட்டுமே அடிப்படையாக உண்டு வளர்ந்த இயக்கம், கருத்தியல் அடிப்படையை வச்சுக்கிட்டு களமாடக்கூடிய இயக்கம். சரிப்பா, அந்த கருத்தியல் வச்சுக்கிட்டு கொள்கை பேசிக்கிட்டு சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்க கட்சியிலையும் பல அக்கிரமம் அட்டுழியம் நடந்தா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அது நடந்தாலும் அதை நாங்க எதிர்க்கிறோம். கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படி நடந்தாலும் நாங்கள் இங்கேயும் அப்ப கருத்தியல் இருக்கிறோம். இல்ல அப்ப இங்கேயும் கருத்தியல் இல்லைன்னா இணைந்து பணியாற்றிட்டு அதை இருந்துகிட்டு கூட எதுக்கலாமே. நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் ஒரு காலத்தில் நடக்காதுங்க. நீங்க தெளிவா நான் இப்ப சொல்றேங்க. எங்க தலைவர் சொல்கிறார், எங்க தலைவர் சரியான முடிவு எடுப்பார். எங்கள் தலைவர் நம்பி லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இருக்கிறோம். அவரின் முடிவே, அவரின் கண் அசைவே எங்களின் கண் அசைவு. நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் தெரியும் யார் யார் ஓட்டை யார் யார் பிரிக்கிறா என்பது. உன் கருத்தை பயந்தமைக்கு நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. நான் மகிழ்ச்சி.